ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இரும்பு கடையிலேருந்து ஒரு கால்குலேட்டர் தான் எட்டு வந்தால் இது ரெடி பண்ண முடியுமா இல்லையான்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். எட்டுன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப தூசியமாக தான் இருந்துச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உடஞ்சி குளத்தில் தான் போட்டு வச்சுருந்தேன். வாங்க இது என்ன கண்டிஷனில் இருக்குது, ரெடி பண்ண முடியுமா முடியாதான்ட்டு பார்த்துடலாம். இது ரெடி பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ எடுத்து பின்னாடி ஒரு ஸ்க்ரூவில் ரிமூவ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 ஸ்க்ரூ கொடுத்துருந்தாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு பேட்டரி போடுறது கேப் கொடுத்துருந்தாங்க, அதுவும் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம பேக் பாடியை ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக டஸ்ட்டாக பிரிஞ்சிச்சு. நம்ம ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா எல்லா பார்ட்ஸும் அழுக்காக தான் இருக்குது. போர்டில் எந்த பிரச்சனையும் இல்லை, பார்க்கும்போது எல்லாம் சுத்தமாக தான் இருக்குது, எந்த ஷார்ட் சர்க்யூட்டே ஆகலை. ஒயர் நல்லா பார்த்தீங்கன்னா பிஞ்சு போயிருக்கு. போர்டில் இருக்கிற ஸ்க்ரூவும் கழட்டி போர்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் கலத்துறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி என்ன ரெடி பண்ணுறீங்கன்னா அப்போ தான் பட்டன் நல்லா கரெக்டாக போட முடியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கினேன். போர்டு நல்லா தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம வெளியே இருக்கிற பார்ட்ஸ்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற நார்மலான வாட்டரில் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். சர்ஃப் எக்ஸல் பவுடர் இருந்தால் போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போர்டெலாம் ரொம்ப ரஸ்ட்டாக இருக்குது. அதில் ஒரு சின்ன ப்ரெஷ் இருந்தால் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். நான் க்ளீன் பண்ணுறது போல் அங்கே தூசியாக இருக்குது, எல்லாத்தையும் தூசி எடுத்துக்கிட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பண்ணி ஆற வச்ச எல்லா பொருட்களும் வந்து காஞ்சிருச்சு நல்லாவே. சன்லைட்டில் வச்சுருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட்டர் ஒர்க் ஆகுதா இல்லையான்றதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டரி செட் பண்ணி பார்க்குறேன். செட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆச்சு. நான் பட்டனெல்லாம் வச்சு யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லாவே யூஸ் ஆச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா பார்ட்ஸும் ஃபிட் பண்ண வேண்டியது தான். பார்த்திங்கன்னா பட்டன் ஃபிட் பண்ணிட்டு அது மேலே லெதர் பட்டன் ஃபிட் பண்ணிட்டேன். ஒன்று வந்து ஃபிட் பண்ணிட்டு போயிடலாம். ஒன்றும் மேலே மதர் போர்டு எடுத்து வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா இருந்த படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். எல்லாத்தையும் இருந்தது போல் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூவில் கலந்துருந்தாலாம் எல்லா ஸ்க்ரூவும் போட்டுடலாம். 4 ஸ்க்ரூ கொடுத்தாங்க, 4 போட்டாச்சு. இந்த பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த லித்தியம் அயன் பேட்டரியிலே வச்சு சார்ஜ் பண்ணேன். பார்த்தீங்கன்னா ப்ளஸும் மைனஸும் வச்சிங்கன்னா சார்ஜ் ஏறிடும். ஒரு 10 செகண்ட் பிடிச்ச வச்சாலே போதும். இது மாதிரி கையில் வச்சு பிடிச்சினா போதும். அது நேரம் விட்டிங்கன்னா பேட்ரி வெடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. கொஞ்ச நேரம் வச்சுட்டு வோல்ட் செக் பண்ணும்போது 1.86 வோல்ட் வந்துச்சு. சார்ஜ் ஏறின்னு தான் அர்த்தம். பார்த்தீங்கன்னா இதை போட்டு ஒர்க் பண்ணும்போது ஒர்க் ஆச்சான்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது, எந்த பிரச்சனையும் இல்லை. பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் விட்டுருக்கு, அதை மட்டும் சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கிட்டா சரி நம்ம கால்குலேட்டர் ரெடி ஆயிரும். சால்ட்ரிங் பேஸ்ட்டில் அப்ளை பண்ணிட்டு ஒயர்லாம் சால்ட்ரிங் பண்ணிடலாம். சால்ட்ரிங் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆகுது கால்குலேட்டர். எல்லா பட்டன்ஸுமே கிளிக் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் ஒர்க் ஆகுது, எந்த பிரச்சனையும் இல்லை. இது போல் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒயர் இருந்தது போலவே எல்லாம் வச்சிடலாம். அது பார்த்தீங்கன்னா பேக் பாடியை வந்து போட்டு ஸ்க்ரூவில் போட்டு டைட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா கலத்தின பார்ட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண ஃப்ரெண்ட் நம்மளுக்கு நல்லபடியாக கால்குலேட்டர் ஒர்க் ஆகுது, பார்த்தீங்கனாலே தெரியும். இது நான் எல்லாமே எல்லா கீயும் ஒர்க் ஆகுது, எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.
திஸ் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பார்த்தீங்கன்னா பைமோட். பைமோட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பைமோட்ன்றது இது ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப், நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நீங்கள் வாட்ஸ்அப் கஸ்டமர் சர்வீஸுங்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான எண்ணெய், நூடுல்ஸ், ஷாம்பு, கெலாக்ஸ், பிஸ்கெட் இது மாதிரி நிறைய பொருள் விற்கிறாங்க. அதான் ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரி அதை விட கொஞ்சம் குறைந்த விலையில் விற்கிறாங்க. இதை இப்போ இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ரெஃபர் பண்ணிக்கலாம். ஒரு ஆளுக்கு 10 ரூபான்றது உங்களுக்கு அமௌண்ட் தருவாங்க. நீங்கள் இதை வச்சு ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். மறக்காம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க.